அடியேன் நமஸ்காரம். அடியேன் ரம்யா ஸ்ரீனிவாசன், துபாயிலிருந்து. ஸ்ரீ உவே வாசுதேவாச்சாரியார் சுவாமி, அவரை பற்றி சொல்கிறதுக்கு அடியேனுக்கு அருகதை கிடையாது. இருந்தாலும் நான் பெற்ற பயன் அவரை பற்றி ஒரு இரு வார்த்தைகள் சொல்லணும்னு தோணித்து. சமயம் கிடைச்ச போது நேர்லேயே அவரோட உபன்யாசங்கள், காலக்ஷேபங்கள் அன்வைக்கிறது உண்டு. ஆனால் சில சமயம் அந்த டைம் டிஃப்ரென்ஸ்னால அது முடியலைனாலும் அவரோட ரெக்கார்டிங்ஸ் கண்டிப்பாக அடியன் கேட்டுடுவேன். முதல்ல சுவாமி இதை கேட்டது தயாசதகம். அது எப்போதுமே பாராயணம் பண்ணுறது உண்டு, தயாசதகம் சின்ன வயசுலேருந்தே. ஆனால் அதோட விசேஷ அர்த்தங்கள் சுவாமி சாதிச்சப்புறம் இப்போது அந்த தயாசதகம் பாராயணம் பண்ணச்சே சுவாமி தேசிகன் மேலேயும் அந்த கிரந்தத்து மேலேயும் ஒரு தனி ஈடுபாடு வந்திருக்குங்கிறத கண்டிப்பாக தெரிவிச்சுக்கணும். அது சுவாமியோட திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. அவ்வளோ அழகாக அந்த அர்த்தங்களை கேட்குறவாளும் அனுபவிக்கிற அளவுக்கு சுவாமி சாதிச்சிருந்தார். அதே போல் யாதவாபியுதயம் சர்க்கம், ஒவ்வொரு சர்க்கமாக அதை பிரித்து சொல்லியிருந்தார். அது ரொம்ப அனுபவிக்க முடிச்சது. அதே போல் இப்போ சாதிக்கிற பாதுகா சஹஸ்ரம், சுவாமியோட எல்லா கிரந்தங்களும் சொல்லிகிட்டே போகலாம். அது சொல்கிறதுக்கு அடியேனுக்கு அருகதை இருக்கான்னு தெரியல. ஆனால் இந்த தயாசதகம் ஸ்பெசிஃபிக்காக அடியேன் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அது ரெகுலராக பாராயணம் பண்ணுறது உண்டு. ஆனால் அதோட விசேஷ அர்த்தங்கள், அதாவது பத அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம். ஆனால் சுவாமி தேசிகன் திருவுள்ளத்தில் எதை கொண்டு அந்த விசேஷ அர்த்தங்கள் ஒவ்வொரு ஸ்லோகமுக்கும் சாதிச்சாருங்கிறத சுவாமி ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கார். அது அடியன் பலமுறை அதை கேட்டிருக்கேன். ஒரு வாட்டிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அதை ரிவைன் பண்ணி அதை கேட்பேன். அது ரொம்ப மனசுக்கு இப்படி ஒரு அனுபவமா, சுவாமி இப்படி சாதிச்சிருக்காரா அப்படின்னு சொல்கிறதா அது நமக்கு தெரிய வருதுன்னா, அது உவே வாசுதேவாச்சாரியார் சுவாமி அவ்வளோ அழகாக நமக்கும் அடியேனுக்கும் புரிகிற அளவுக்கு அதை அந்த அர்த்த விசேஷங்களை காமிச்சு கொடுத்தார். சுவாமியோட திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. அடியேன் தாசன்.